பட்ஜெட் தாக்கல்ல எதுக்காக சிகப்பு நிற பைய பயன்படுத்துறாங்க? பட்ஜெட்டுக்கான ஆவணங்கள் எங்க அச்சிடப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பட்ஜெட் தாக்கலுக்கு ஏன் அல்வா கிண்டும் நிகழ்ச்சி நடத்தப்படுது? சுமார் 160 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியால பட்ஜெட் தாக்கல் தொடங்குச்சா? இந்த கேள்விகளுக்கான பதில்களும் பட்ஜெட் தாக்கலுடைய பின்னணி தொடர்பாகவும் வீடியோல விரிவா பார்க்கலாம். பட்ஜெட் அப்படின்ற இந்த வார்த்தை முதல்ல பிரெஞ்சு வார்த்தையான போகெட் அப்படின்றதுல இருந்து தான் வந்துச்சு. போகெட் அப்படின்னா சின்ன பை அப்படின்னு அர்த்தம்னு சொல்லப்படுது. உலகினுடைய முதல் பட்ஜெட் 1760ல தொடங்குச்சு. இங்கிலாந்து தான் இத தொடங்கி வச்சாங்க. அதை தொடர்ந்து எல்லா நாடுகளும் இத கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவினுடைய முதல் பட்ஜெட் 1860ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்திய வைஸ்ராய் நிர்வாக குழுவினுடைய நிதி உறுப்பினரா இருந்த ஸ்காட்ஸ்மேன் ஜேம்ஸ் வில்சனால தான் முதல் பட்ஜெட்டானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. சுதந்திர இந்தியாவினுடைய முதலாவது பட்ஜெட் தாக்கல் 1947ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி நடந்தது. நிதியமைச்சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியாரால இது தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பைய தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. 1860ஆம் ஆண்டுல பிரிட்டிஷ் அதிபரான கிளாட்ஸ்டோன் பாக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குயின்ஸ் மோனோகிராம் கொண்ட சிவப்பு தோல் மூடப்பட்ட பிரீஃப் கேஸ அறிமுகப்படுத்தினாரு. சிவப்பு நிறத்தை பொதுவா அந்த காலத்துல பிரீஃப் கேஸ்க்காக பயன்படுத்துவாங்களாம். அதுக்கான தேர்ந்தெடுத்த நிறம் தான் இது. முக்கிய ஆவணங்களை எடுத்துட்டு போறதுக்கு இந்த சிவப்பு நிறம் கொண்ட பிரீஃப் கேஸ் தான் பயன்படுத்தி இருக்காங்க. அதை தான் பட்ஜெட்லயும் பின்பற்றி இருந்திருக்காங்க. 2019ஆம் ஆண்டு பட்ஜெட் உரையை தாங்கி செல்லக்கூடிய பாரம்பரிய முறையிலான சிவப்பு பிரீஃப் கேஸ்க்கு பதிலா பட்ஜெட் ஆவணத்தை நாடா துணியால சுற்றப்பட்ட இந்திய தேசிய சின்னத்துடன் கூடிய துணிப்பையில வச்சு எடுத்துட்டு போகக்கூடிய வழக்கத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அதே போல 2021ஆம் ஆண்டு இந்திய பட்ஜெட் வரலாற்றுல முதன்முறையா 2021ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை காகிதமில்லாத டிஜிட்டல் பட்ஜெட்டா அறிமுகம் செஞ்சு வச்சாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். கொரோனா தொற்று நோய் காரணமா இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அதே போல அல்வா கிண்டும் முறையும் இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறதுக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி பாரம்பரிய உணவான அல்வா கிண்டும் நிகழ்ச்சி தொடங்கப்படும். இத லாக்-இன் பீரியட்னு சொல்லுவாங்க. இதுல பட்ஜெட்ல சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்களுடைய தொடர்பு முற்றிலும் நிறுத்தப்படும். பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா தான் மீண்டும் அவங்கள தொடர்பு கொள்ள முடியும். பட்ஜெட் ஆவணங்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில தான் அச்சிடப்பட்டு வந்துச்சு. ஆனா அது தொடர்பான விவரங்கள் கசிஞ்சதால 1950க்கு அப்புறமா அச்சிடும் பணி மின்டோ சாலைக்கு மாற்றப்பட்டுச்சு. 1980ஆம் ஆண்டுல இருந்து நிதி அமைச்சகத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அரசு அச்சகத்துல தான் அச்சிடப்படுது. காலை 11 மணிக்கு தான் பட்ஜெட் தாக்கல் நடக்கணும் அப்படின்ற ஒரு முறையும் பின்பற்றப்பட்டு வருது. 2000ஆம் ஆண்டு வரைக்கும் பிப்ரவரி கடைசி வேலை நாள்ல மாலை 5 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அத 11 மணி அப்படின்றத அப்போதைய நிதி அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா மாத்தி அமைச்சிருந்தாரு. இந்திய வரலாற்றிலேயே பட்ஜெட் உரைய அதிக நேரம் படிச்சது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். 2020ஆம் ஆண்டு 2 மணி நேரம் 45 நிமிடம் படிச்சிருந்திருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.